ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 67. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு ராஜா அவரோட சொந்த மக்களையே பார்த்து பயப்படுறாரு. ஆமா, அரசன் யெரொபெயாமோட கதை தான் இது. ஒரு பயம் ஒரு தலைவனை எவ்வளவு தூரம் தள்ளிட்டு போகும்னு நாம இதுல பார்க்கலாம். இது ஒரு பவர்ஃபுல்லான பாடம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவர் தன்னோட அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த எல்லை வரைக்கும் போவார்? இந்த ஒரு கேள்விதான் யெரொபெயாமோட மொத்த கதைக்கும் ஆதாரம். இது வரும் சரித்திரம் இல்ல, இன்னைக்கும் பொருந்துற மனித இயல்பை பத்தின ஒரு பாடம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது அந்த அரசனோட பயத்தை பத்தி தான். யெரொபெயாம் ஏன் அவ்வளவு அதிர்ச்சியான முடிவுகள் எடுத்தார்? அது புரிஞ்சுக்க முதல்ல அவரோட அரசியல் சிக்கல் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப அந்த சீனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. யெரொபெயாம் இப்போதான் இஸ்ரேலுக்கு புது ராஜா. ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை. அவரோட மக்களோட மிக முக்கியமான வழிபாட்டு தலம், அவங்களோட கோயில் எங்க இருக்கு தெரியுமா? அவரோட எதிரி ரெகபெயாம் ஆட்சி செய்யற யூதாவோட தலைநகரமான எருசலேம்ல இருக்கு. இதுதான் அவருக்கு இருந்த மிகப்பெரிய தலைவலி. அப்ப அவரோட மனசுக்குள்ள என்ன ஓடுது தெரியுமா? அவரே தனக்குள்ள இப்படி பேசிக்கிறார், ஐயோ, இந்த மக்கள்லாம் வருஷம் எருசலேமுக்கு பூஜை பண்ண போனாங்களே, அங்க போனதும் அவங்க மனசு மாறிடும். ஏன் எதிரி ரெகபெயாம் பக்கமே போயிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? எல்லாரும் சேர்ந்து என்னையே கொன்னுடுவாங்க. பாத்தீங்களா, ஒரு சாதாரண ஆன்மீக பயணம் ஒரு அரசியல் புரட்சியா மாறி கடைசியில தன் உயிருக்கே ஆபத்தா வந்துரும்னு அவர் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிட்டார். சரி, இந்த பிரச்சனைக்கு யெரொபெயாம் ஒரு பொன்னான தீர்வை கண்டுபிடிக்கிறார். அடுத்ததா நாம அவரோட அந்த மாஸ்டர் பிளானை தான் பார்க்க போறோம். யெரொபெயாம் ஏதோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல, இல்லவே இல்ல. அவரோட ராஜ்யத்தோட மத நம்பிக்கைகளையே மொத்தமா புரட்டி போடுற ஒரு பெரிய திட்டத்தை வகுக்கிறார். சொல்லப்போனா ஒரு தேசத்தோட வழிபாட்டையே வேறொரு திசைக்கு திருப்புற ஒரு மெகா பிளான் இது. அவரோட அந்த 4 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாருங்க. ஸ்டெப் 1, புதுசா 2 தங்க கன்றுக்குட்டிய செஞ்சு இதான் உங்க புது கடவுள்னு சொல்றாரு. ஸ்டெப் 2, அந்த கன்றுக்குட்டிகளை பெத்தேல், தான்னு 2 புது ஊர்கள்ல வழிபாட்டுக்கு வைக்கிறார். ஸ்டெப் 3, குருக்கள் ஆகிறதுக்கு தகுதி எல்லாம் தேவையில்லை, சாதாரண மக்கள் யார் வேணும்னாலும் குருவாகலான்னு ஒரு புது ரூல் கொண்டு வரார். ஸ்டெப் 4,
8வது மாசத்துல ஒரு புது தேசிய பண்டிகையை உருவாக்குறார். பாருங்க எவ்ளோ பக்காவா பிளான் பண்ணிருக்காருன்னு. இப்ப இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, அப்பதான் அவர் செஞ்ச மாற்றம் எவ்வளவு பெரியதுன்னு புரியும். யூதாவில எப்படி இருந்துச்சு? எருசலேம்ல தான் வழிபாடு, லேவியர்கள் தான் குருக்கள், பாரம்பரிய பண்டிகைகள். ஆனா யெரொபெயாம் என்ன செஞ்சார்? வழிபாட்டுக்கு பெத்தேல், தான்னு புது இடங்கள், குருக்களாக யாரு வேணாலும் வரலாம், பண்டிகையும் புதுசு. இதுக்கு பேருதான் போட்டி மத அமைப்பு. ஒரு வகையில இது ஒரு புரட்சியேதான். அவரோட பிளானோட உச்சகட்டமே இதுதான். அந்த புது தெய்வங்களை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இஸ்ரேல் மக்களே, இதோ பாருங்க, உங்களை ஈஜிப்ட் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு வந்த கடவுள்கள் இவங்கதான் அப்படின்னு அறிவிக்கிறார். அடேங்கப்பா, அவங்களோட சரித்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை எடுத்து தன்னோட புது மதத்துக்காக அப்படியே ஹைஜாக் பண்ணிட்டார். இது எவ்வளவு பெரிய துணிச்சல், அதே சமயம் எவ்வளவு ஆபத்தான ஒரு அறிவிப்பு. ஆனா யெரொபெயாமோட இந்த பொன்னான தீர்வு கடைசியில ஒரு பெரிய அழிவுக்கு தான் வழிவகுத்துச்சு. வாங்க இப்போ இந்த கதையோட இறுதி பகுதிக்கு போலாம். அழிவின் தொடக்கம். இவ்வளவு செஞ்சதுக்கான தீர்ப்பு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப கடுமையானது. இந்த செயல் பாவத்துக்கு காரணமாச்சு, அவ்வளவுதான். தன்னோட அரசியல் பாதுகாப்பிற்காக அவர் செஞ்ச இந்த வேலை கடைசியில அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய ஆன்மீக பேரழிவா மாறிடுச்சு. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு தடவை செஞ்ச தப்பில்ல. பல எச்சரிக்கைகள் வந்த பிறகும் கூட யெரொபெயாம் திருந்தவே இல்ல. தன்னோட தீய வழியை விட்டு அவரு விலகவே இல்ல. யார் யாருக்கெல்லாம் ஆசை இருந்துச்சோ அவங்களெல்லாம் குருக்களாக்கி அதே பாதையில தான் தொடர்ந்து போனார். இதோட கடைசி விளைவு என்னாச்சு தெரியுமா? இந்த ஒரே பாவம் யெரொபெயாமோட மொத்த அரசு வம்சத்தோட அழிவுக்கே காரணமா அமைஞ்சது. எவ்ளோ பெரிய முரண்பாடு பாருங்க. எந்த அதிகாரத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இவ்ளோ பெரிய தப்பு செஞ்சாரோ அந்த அதிகாரத்தை இழந்தது மட்டும் இல்லாம அவரோட வம்சமே பூண்டோட அழிஞ்சு போச்சு. சோ நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கே திரும்ப வருவோம். யெரொபெயாமோட கதை பல நூற்றாண்டுகள் கழிச்சும் நமக்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்குது. பயத்திலேந்து எடுக்கிற முடிவுகள் என்னைக்காவது உண்மையான ஒரு பாதுகாப்புக்கு வழிவகுக்குமா? இது வெறும் தலைவர்களுக்கு மட்டுமான கேள்வி இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. திருப்பாடல் 92. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, உம் எதிரிகள், ஆம் உம் எதிரிகள் அழிவது திண்ணம். தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவர். காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டேன். எனக்கு எதிரான பொல்லார்க்கு நேரிட்டதை நான் காதார கேட்டேன். நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர். என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். தலைமை பண்பு, இது ரொம்ப பெரிய வார்த்தை இல்லையா? ஆனா 2 பழங்கால கதைகள் இதோட 2 முற்றிலும் வேற வேற முகங்களை நமக்கு ரொம்ப அழகா காட்ட போகுது. ஒரு கதை பயத்துல இருந்து தொடங்குது, இன்னொன்னு கதை பரிவுல இருந்து தொடங்குது. வாங்க இந்த 2 கதைகளுக்குள்ளயும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். அப்போ நம்ம இன்னைக்கு தேட போற பதில் இந்த ஒரு கேள்விக்குதான். ஒரு உண்மையான தலைமை பண்பு எதுல இருந்து உருவாகுது?
மத்தவங்கள பயமுறுத்தி நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுல இருந்தா, இல்ல அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு பரிவோட நடந்துக்கிறதுல இருந்தா? இந்த 2 கதைகளும் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாமா? சரி, நம்மளோட முதல் கதைக்குள்ள போலாம். இது அரசர் இரவோபாம் பற்றியது. அவர் ஒரு புது ராஜ்யத்தோட மன்னர். ஆனா அவர் முன்னாடி ஒரு பெரிய அரசியல் சவால் காத்துக்கிட்டு இருந்துச்சு. தன் சிம்மாசனத்தை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு அவர் போட்ட திட்டம் என்னன்னு பாப்போம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இது அவரோட மனசுக்குள்ள ஓடுன ஒரு எண்ணம். என் மக்கள் பக்கத்து நாட்டுக்கு வழிபாடு செய்ய போனா அவங்களோட விசுவாசம் மெல்ல மெல்ல மாறிடும், கடைசியில என்னைய கொன்னுடுவாங்க. பாத்தீங்களா, அவரோட ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருந்த உண்மையான நோக்கம் இதுதான். மக்களோட நலன் இல்ல, தன் மேல அவருக்கே இருந்த பயம். ஆக அவர் தீர்க்க வேண்டியிருந்த பிரச்சனை இதுதான். தன்னோட மக்கள் வழிபாட்டுக்காக அண்டை நாட்டுக்கு போறதை எப்படி தடுக்கிறது? அவங்களோட விசுவாசம் எதிரி மன்னனுக்கு மாறிட்டா தான் ஆட்சி என்ன ஆகும்? இதுதான் அவரை ராத்திரி பகலா துரத்திக்கிட்டு இருந்த கேள்வி. இதுக்காக அவர் போட்ட திட்டம் ஒரு கச்சிதமான அரசியல் கணக்கு. 4 படிகள்ல அதை செஞ்சார். ஸ்டெப் 1, 2 தங்க கஞ்சு குட்டிகளை செஞ்சார். ஸ்டெப் 2, இதுதான் உங்களை வழிநடத்துற உண்மையான கடவுள்னு அறிவிச்சார். அப்புறம் புதுசா வழிபாட்டு இடங்கள், புது குருக்கள்னு ஒரு மாற்று வழிபாட்டு முறையே உருவாக்குனார். எதுக்கு? மக்கள் எருசலேம முழுசா மறக்கணும், அவரோட கட்டுப்பாட்டிலேயே இருக்கணும். இதோட விளைவு என்னாச்சு தெரியுமா? பயத்துல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் எப்படி முடியும்? அவர் எதை நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப பயந்தாரோ அது வேற ஒரு விதமா நடந்துச்சு. அவர் செஞ்சது ஒரு பெரிய பாவமா பார்க்கப்பட்டு காலப்போக்குல அவரோட வம்சமே அழிஞ்சு போச்சு. அதிகாரத்தை காப்பாத்த நினைச்சு தன் மரபையே அவர் இழந்தார். இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம முற்றிலும் வேற மாதிரி ஒரு தலைவரை பார்க்க போறோம். அவர் சந்திச்ச சவாலும் ரொம்பவே வித்தியாசமானது. இந்த முரண்பாடுதான் விஷயத்தோட மையப்புள்ளியே நமக்கு ரொம்ப தெளிவா விளக்கும். நம்மளோட 2வது கதை ஒரு போதகரை பற்றியது. இங்க அரசியல் போட்டி இல்ல, அதிகார பசியும் இல்ல. இருக்கிறது என்னன்னா, பசியோடு ஒரு பெரிய மக்கள் கூட்டம், உடனடியா தீர்க்க வேண்டிய ஒரு மனிதாபிமான பிரச்சனை. அரசரோட மனக்குரல கேட்டோம் இல்லையா? இப்போ இந்த போதகரோட வார்த்தைகளை கேளுங்க. ஐயோ பாவம், இவங்க மேல எனக்கு பரிவா இருக்கு. இவங்கள பசியோட அனுப்பினா வழியில மயங்கி விழுந்துடுவாங்க. இங்க சுயநலம் துளிகூட இல்ல, பரிவு மட்டும்தான் இருக்கு. அதிகாரம் பத்தின கவலை இல்ல, மக்கள் மேல இருக்கிற அக்கறை மட்டும்தான் இருக்கு. அந்த நிலைமையோட தீவிரத்தையே ஒரே யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 4000 பேர், அதுவும் 3 நாளா பட்டினி. அவங்க கிட்ட இருக்கிறது என்னன்னா வெறும் 7 ரொட்டி துண்டுகள் மட்டும்தான். சாதாரண கணக்குப்படி பார்த்தா இது ஒரு சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனா அவரோட பதில் ரொம்ப எளிமையா இருந்துச்சு. எந்த சிக்கலான திட்டங்களும் இல்ல, 3 விஷயம்தான். முதல்ல எல்லாரையும் அமைதியா உட்கார வச்சார். 2வது, கையில் இருந்த அந்த கொஞ்சம் உணவுக்காக கடவுளுக்கு நன்றி சொன்னார். 3வது, அதை நம்பிக்கையோட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். இதோட முடிவுதான் ரொம்ப ஆச்சரியமானது. அந்த 4000 பேரும் வயிறார சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, மீதி இருந்ததெல்லாம் எடுத்து பார்த்தா 7 கூட நிறைய இருந்துச்சு. பற்றாக்குறையில ஆரம்பிச்ச ஒரு செயல் ஒரு பெரிய நிறைவுல முடிஞ்சது. பரிவு ஒரு அற்புதத்தையே நிகழ்த்தி இருக்கு. இப்போ இந்த 2 கதையையும் பக்கத்துல வச்சு பாப்போம். அச்சத்தால வழிநடத்தப்பட்ட ஒரு தலைமைக்கும் பரிவால வழிநடத்தப்பட்ட ஒரு தலைமைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு இங்கதான் நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இந்த அட்டவணை எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா சொல்லுது பாருங்க. ஒரு பக்கம் அரசரோட நோக்கம் சுயநலம், பயம், செயல், பிரிவினை, விளைவு, அழிவு. இன்னொரு பக்கம் போதகரோட நோக்கம் பரிவு, செயல், பகிர்தல், விளைவு, நிறைவு. வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள மாதிரி இருக்கு இல்லையா? சரி, இந்த 2 கதைகள்ல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இதேதோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம ஒவ்வொருத்தரோட தலைமை பண்புக்கும் தேவையான ஒரு முக்கியமான பாடம். விஷயத்தோட சாராம்சம் இதுதான். ஒரு தலைவர் தன் மக்களை ஒரு அரசியல் அச்சுறுத்தலா பார்த்தார். இன்னொருத்தரோ தன் மக்களை ஒரு மனிதாபிமான பொறுப்பா பார்த்தார். ஒருத்தரோட தீர்வு எதையாவது இழந்துடுவோமோங்கிற பயத்துல இருந்து வந்துச்சு. இன்னொருத்தரோட தீர்வு இருக்கிறத குடுக்கணுங்கிற அன்புல இருந்து வந்துச்சு. ஒருத்தர் பிரிவினையை உருவாக்குனார், இன்னொருத்தர் ஒற்றுமையையும் நிறைவையும் உருவாக்குனார். கடைசியா இந்த கேள்வி நமக்காக, நம்ம வாழ்க்கையில ஒரு குடும்ப தலைவரா, ஒரு கம்பெனி மேலாளரா, இல்ல ஒரு நண்பரா நம்ம சின்ன சின்ன முடிவுகளை எடுக்கும்போது கூட நம்மள இயக்குற சக்தி எது? நம்மளோட சொந்த பயங்களா, இல்ல மத்தவங்களோட தேவைகள் மேல இருக்கிற அக்கறையா? உங்க வழிகாட்டியது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உடைய திருவயிற்றில் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்.